உள்ள இருக்கணும், உங்களுக்கு சட்டப்படி எந்த ஆய்வும் கிடையாது உள்ள இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்ல கிடையாது, இல்ல நாங்க இருக்கும் போது அவங்க பதிவு பண்றாங்க எங்களுக்கு தெரியாம. இல்ல அது அந்த இதெல்லாம் வந்து பொய் புறம்பா பேசுறாங்க. ஏன்னா அப்படிங்கும்போது 21 நாங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த பதிவுத்துறையில போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சொன்ன பிறகு விசாரணையை போட்டு 2021 நாங்க வந்து பதிவுத்துறையில வந்து பெடிஷன் கொடுத்து எஸ்பிக்கு கொடுத்து 21 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா சங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பயுமே கொடுத்ததுல இருந்து விசாரணை பதிவுத்துறை கூப்பிட விட்டு உடனே பிடி விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அவங்களும் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளுக்கு கொஞ்சம் அடியாளத்தை கொஞ்சம் மெஜாரிட்டியா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவிர எங்களை செயல்பட விடாம இவருக்கு இடைப்பட்ட நேரத்துல வந்து 4ஆம் மாசம் 10ஆம் மாசம் வந்து கூட்ட கூட நாங்க போட்ட எங்களுடைய கூட்ட கூட உடச்சி பண்ணாங்க. காவல் நிலையத்துல கொடுத்து சிஎஸ்ஆர் போல கூட நாங்க போட்டோ வச்சிருக்கோம். அதுலயும் எந்த நடவடிக்கை எடுக்கல. சரி அந்த தான் நினைக்கிறாங்க பீஸ் கமிட்டி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பும்போது அவங்க பக்காவா கோட்டாட்சியர் வந்து அவங்க வந்து எல்லாம் முறைப்படி என்னென்ன செய்யணுமோ ஆவணங்களும் கலெக்ட் பண்ணி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதையும் மறைமான்னு கொடுத்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் காவல்துறையும் கொடுத்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது தான் எங்களுக்கு அந்த மர்ம மொழிக்கு என்னென்ன எங்களுக்கு அவுக்க முடியல, இன்னும் தெரியும் இல்லை. அந்த கோட்டாட்சியரோட ஆர்டர் இது பண்ண முடியாது. அரசு அதிகாரிகளுக்கு அப்ப என்னதான் ஒரு இது இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. பவர் என்ன பவர் இருக்கு, கோட்டாட்சியருக்கு என்ன பவர் இருக்கு, காவல்துறைக்கு என்ன பவர் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். இல்ல அவங்க வந்து இல்ல கோட்டாட்சியெல்லாம் ஏற்கனவே டைரக்ஷன் இங்க கொடுத்துட்டாங்க, காவல்துறைக்கு கொடுத்துட்டாங்க. காவல்துறை நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. காவல்துறையை ஆணை பிறப்பிச்சு அவங்களும் தனியா லெட்டர் அனுப்பிட்டாங்க. எல்லாம் அது நீதிமன்றத்துல தனியா வழக்கு. அது வந்து இல்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து கேட்டீங்கன்னா 2 பேர் இவங்க இப்ப இருக்காங்கல்ல, இப்ப இருக்கிற நிர்வாகிகள் யாருமே இந்த சங்கத்தை அவங்க கிடையாது. அதுல வந்து ரெனால்டு இளவராக இருக்காரு, அவரு வந்து பவர் கேஸ்ல உள்ள போயிட்டாரு. அவர் 2வது அந்தினிசாமி அவர் கோர்ட்ல ஆஜராகல, அவரு வந்து முறைப்படி வெளியே போயிடுறாரு. அது வந்து சங்கம் வந்து எங்களுடைய செயல்பாடு வந்து தடுக்காங்கிறது தான் கேஸ். சங்கம் வந்து அவங்க வச்சுட்டாங்கிறது கேஸ் கிடையாது, அது வழக்கு. அது போட்ட வழக்கு நாங்க தான் பண்றோம். இதுக்கெல்லாம் இந்த கோட்டாட்சியர் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கோட்டாட்சியர் ஆர்டர் கூட இவங்க வந்து உதாரணப்படுத்துறது அது என்னங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் அளப்பட முடியும் இல்ல. இன்னைக்கு காவல்துறை நம்பி இருந்துட்டோம், இன்னைக்கு உங்களை நாங்க பத்திரிகையாளர் உங்களையும் சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி அவங்க நடவடிக்கை இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக தான் உங்களை இன்னைக்கு சந்திக்க இது வந்து மேல வரைக்கும் கொண்டு போங்க வந்துடும். நீதிமன்றத்தை கண்டிப்பா இதையும் வந்து முடியல, நம்ம நீதிமன்றத்தால போக முடியாதுன்னா நாங்க நீதிமன்றத்தால போக வேண்டியிருக்கோம். அந்த நேரத்துல வந்து யாரும் வருத்தப்படல, ஒண்ணுமே கிடையாது. முத்துக்குழி பரதநல சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளது. பொதுக்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு வேண்டி காவல்துறையிடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளோம். பொதுக்குழுவில் 10 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. தூத்துக்குடி மறைமாவட்டத்திற்கு பாத்தியப்பட்ட 40/9, 40/10 தெற்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கட்டிடத்தில் இயங்கி வரும் முத்துக்குழி பரதநல சங்கத்தின் கட்டிட வாடகைதாரர் உரிமை மீதான பிரச்சனையில் முறையாக விசாரணை செய்து மறைமாவட்டம் மற்றும் பத்திரிகை உரிய ஆவணங்களை பெற்று உட்கோட்ட நிர்வாக நடுவர் மற்றும் கோட்டாட்சியர் அவர்களின் நீதிமன்ற செயல்முறை ஆணைகள் நகல் எண் ஆணை 1BN-SS 164 687/225 4/5/4/2025 படி உயர்திரு கோட்ட நிர்வாக நடுவர் மற்றும் கோட்டாட்சியர் அவர்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள். இந்நிலையில் தூத்துக்குடி மறைமாவட்டத்துக்கு பாத்தியப்பட்ட 40/9, 40/10 தெற்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கட்டிடத்தில் இயங்கி வரும் முத்துக்குளித்துறை பரதநல சங்கத்தின் கட்டிட வாடகைதாரர் உரிமை மீதான பிரச்சனையில் உட்கோட்ட நிர்வாக நடுவர் மற்றும் கோட்டாட்சியர் அவர்களின் நீதிமன்ற செயல்முறை ஆணைகள் நகல் எண் 1BN-SS 164 687/2025 4/5/3/2025 படி கட்டிடத்தின் உரிமைதாரர்கள் என்கின்ற வகையில் கட்டிடத்தின் டயோசியேஷன் அசோசியேஷன் தனது கடிதத்தின் மூலம் எண் 2 புல எண் 2/2025